நாம் வழக்கம் போல் சாதி பெருமை பேசி அந்த குறிப்பிட்ட சமூக இளைஞர்களை தவறான வழியில் நடத்தி அவர்களை சீரழித்து தனது அற்ப ஒரு பதவிக்காக வழி நடத்தும் தலைவரா நமது தலைவர். அதையும் மீறி ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதில் அனைத்தும் அடங்கியுள்ளது. அனைத்து சமூக மக்களுக்குமான உரிமை கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், சுதந்திரம் கிடைக்க வேண்டும், சமத்துவம் கிடைக்க வேண்டும், சகோதரத்துவம் கிடைக்க வேண்டும். இது அனைத்து சமூக மக்களுக்காகவும், குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் சகோதரத்துவத்தை தலைவர் பேசவில்லை. ஊரில் இருக்கிறோம், அங்கனூரில் இருக்கிறோம், சகோதரத்துவம் இயல்பாக உள்ளதா? 4 ஜாதி உள்ள ஊர், குறிப்பாக எந்த ஊராக இருந்தாலும் சரி, 4-5 ஜாதிகள் உள்ள ஊராக உள்ளது. அது தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கே வந்து உட்கார்ந்து பேசும்போது இயல்பான மனநிலையில் பேசுகிறோமா? உள்ளுக்குள்ளே அந்த சாதி உணர்வு உண்டாகிறது. அது எங்கிருந்து வந்தது? இந்த சனாதன கட்டமைப்பை நம்ம எவ்வாறு வடிவமைத்துள்ளது? உட்கார்ந்து பேசும்போதே இவன் நம்மாலா, இவன் அந்த ஜாதியில உள்ள இவங்கள இப்படி பேசணும், பேசும்போதே சில நம்ம மறைச்சு பேச வேண்டிய ஒரு அவலமான சூழல் வேற எந்த நாட்டிலும் நடக்காத அவலமான சூழல் இந்தியாவில் நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்க சாதி வரி கும்பல்கள் தயார் நிலையில் உள்ளனர். அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகின்றனர். அதுபோல் நம்ம தலைவரை வளைத்து போட ரெடியாக சனாதன கும்பல் உள்ளது. எவ்வளவு கோடி வேணாலும் கொடுப்பான் சங்கி கும்பல். எங்களை கூட வந்துருங்க கூட்டணிக்கு, உங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு தரும், இத்தனை கோடி தரணும். ஆனா இந்தியாவில் எல்லா தலித் தலைவர்களும் அதுக்கு விலை போய் அவங்க வாழ்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனது கொள்கை விட்டு மாற மாட்டேன்னு இன்றளவும் கொள்கை பிடிப்போடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் டிசம்பர் 29 திருச்சிராப்பள்ளி சிறுகனூரில் நாங்கள் அணிதிரள்வோம். ஏற்கனவே சட்டமன்றத்துல அண்ணன் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் வாயிலாக சாதி பெயர்களை நீக்க வேண்டும், இனிய தமிழ் பெயர்களை ஒவ்வொரு கிராம பகுதிக்கும் தெருக்கு சூட்ட வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கு ஏன் இப்ப சொல்றேன்னா, அரியலூர்லயும் சடையப்ப படையாச்சி தெருன்னு இருக்கு, கவுண்டர் தெருன்னு இருக்கு. அந்த அடையாளத்தோட உள்ள பசங்க நான் ஒரு விடுதலை சிறுத்தைன்னு முன் வந்து நாங்க யாரும் போய் பேசல. நம்மளுடைய அணுகுமுறையை பார்த்துட்டு நேரா வந்து கட்சியில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இணைஞ்சாங்க. வன்னியர் சமூகத்து பசங்க, கவுண்டர் சமூகத்து பசங்க, ஒரு 12-13 பசங்க. அது தமிழ்நாடு ஃபுல்லா அது ஒரு பேசு பொருளாச்சு. அது நிகழும், தொடர்ந்து நிகழும். நம்ம மூத்த முன்னணி தொடர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒத்துழைப்போட அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தலித் அல்லாத ஜனநாயக சக்திகள் கட்சியில் இணைவார்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் இந்நாட்டை ஆளும் காலம் மிக விரைவில் வரும். அதற்கு அனைத்து சமூக மக்களும் தங்களின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் என முடிவு செய்யும் காலம் வெகு விரைவில் உள்ளது. வருகின்ற 2024 சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லும் போது ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு சங்கியின், ஒரு நன்றி கேட்ட துரோகியின் ஒரு ஞாபகம் வருது. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வீரவசனம் பேசிட்டு போயிருக்காராம். இங்க அரியலூர்ல பேசியிருந்தா பேச விட மாட்டோம், பதிலீடு கொடுத்துருப்போம். வேற எங்கேயோ அரியலூர்ல பேசிட்டு அது அரியலூர்ல பேசினாருன்னு தலைப்பு வந்துச்சு. எப்படின்னா, சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் தோற்கடிப்பேன் என பேட்டி கொடுத்திருக்காரு. அது நீ இல்ல, கொச்சையா பேசுற உங்க அப்பா நினைச்சாலும் அது முடியாது. அவர் எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரர் தான், கலைஞர் சேர்ந்தவர், தடா துரோகி பெரியசாமி அவர்கள். அவர்கள் வந்து பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அதனால நீ சிதம்பரம் தொகுதியில பாஜக நிக்கணும், அது நீ நிக்கணும். எங்க தலைவர் அவர்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிக்கிறத நீ கண் கூட பார்க்கணும். அன்னைக்கு நாங்க சொல்லுவோம், ஜனநாயகம் வென்றது, சனாதன சங்கியின் அடிமையே, நன்றி கேட்ட துரோகியே நீ வீழ்ந்தாயின நாங்க சொல்லுவோம். அது காலம் 2024 நடக்கும்.